நான் வந்தோடனே ஏன் கதை உங்கள் கதை ஓகே நல்லா இருக்கு, இப்போ நான் கதை சொல்லட்டுமா, இது நடக்கலை அது நடக்கலை. இங்கே ரொம்ப நல்ல நரேட்டர், எனக்கு நரேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது அவர் கூடாம அவர் பையனை சைடில் கூட போய் அப்பா இது சொன்னாங்களாப்பா, அப்பா இது சொன்னாங்களா, அந்த கதை ரொம்ப பிடிச்சது. அதனால அங்கதான் ஓகே, அங்கதான் ஸ்லிப் பை ஃபால். குட்டி பசங்க ஃபுல்லாக இன்றைக்கி டிவி பார்த்துட்டு கொரியன் மூவி, ஃபுல் ஆக்ஷன் மூவி, அவங்களுடைய மைண்டு வேறு மாதிரி இருக்குது. அப்போ அவங்கள கொஞ்சம் மெனக்கடணும் அவங்க உட்கார வைக்கிறதுக்கு. மாஸ் ஃபிலிம்னா என்ன, நம்ம டெய்லி நம்ம லைஃப்பில் ரிலேட்டபிளாக இருக்கிறது, மாஸ் ஆடியன்ஸ்க்கும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் பாப்புலராக இருக்கிறது. பாப்புலர் வைஸ் இட் பாப்புலர் பிகாஸ் எல்லாருக்குமே நடக்கிறது. அது தட் இஸ் வாட் ஐ லைக். ஏதோ ஒரு சின்ன மன கஷ்டத்தில் எங்கள் மாமா செய்ய முடியாதனால, அக்கா தங்கச்சி செய்ய முடியாதனால, ஏதோ சின்ன மன கஷ்டத்தில் இந்த அத்தனை பேர் சேர்ந்து எங்கள் மாமாவோட பேசாமல் விட்டாங்க. மாமாவை இவங்க எல்லாத்தையும் பேசாமல் போயிட்டான்ற மாதிரி எங்களுக்கு வந்தது. 25 வருஷமாக பேசலை, 25 இயர்ஸ் பேசலை. எங்கள் அம்மா சொல்லுது, இந்த நேரத்தில் இன்னும் வீம்பு குறையிலையாம்மா எங்கள் அண்ணனுக்கு வரவுண்டான் அவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அத்தனை பேர் சாப்பிட்டுருக்கப்ப அதில் ஒரு மாதிரி எமோஷன் ஆகி, தங்கச்சி செங்க அண்ணன் வந்துட்டாப்பா, எங்கே இருக்காரு, அந்த டீ கடையில் உட்காந்துருக்காப்பா, அவனுக்கு வர்ற மனசு கேட்கல. வணக்கம். 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 இந்தியன் சினிமாவே ஒரு ஆக்ஷன் களத்துக்கு போயிடுச்சு. எல்லா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கையில் துப்பாக்கி, வெப்பன், கத்தி வச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்படி வன்முறை இருக்கிற படங்களுக்கு தான் சினிமாவில் அதிக மார்க்கெட் இருக்கிறதா நம்பப்படுற இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சென்டிமெண்ட் கதையை உருவாக்கணும்னு எப்படி நினச்சிங்க? பெரிய உலகத்தை கொண்டு போய் வேர்ல்டு ரொம்ப பெருசு இல்லை, அதனால் இன்னும் நிறையா விஷயங்களை அவங்க பெரிய லெவலில் அதை எடுத்து கொண்டு போயிடுங்க. அது காரணம் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது, இந்த படத்தோட ஸ்கேல்னு ஒன்று இருக்குது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கணும். ஸோ இப்படி ஒரு நோக்கி சினிமா இருக்கிறதுனால அந்த இது நமக்கு தேவைப்படுது. ஓகே, எல்லாமே அதை நோக்கி போகிறப்ப நம்ம உலகம், நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், நம்ம உறவு, இது யார் சொல்கிறது, இது வேணும் இல்லையா? எல்லாமே அப்படியே அங்கிட்ட அட்லீஸ்ட் இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் சினிமாவை உலக லெவலுக்கு எடுத்து போகிறாரு, அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதே மாதிரி முருகதாஸ் சார், இப்படி மணிரத்ன சார், இப்படி எவ்வளோ இயக்குநர்கள் நம்ம பெருமைப்படுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம சினிமா வச்சுருக்காங்க. இன்றைக்கி அட்லி, லோயிஸ் பிரதர்லாம் வேற ஒரு உலகத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டுருக்காங்க. அது நமக்கு கௌரவம் கூட, நம்ம கெத்தும் கூட. பெரிய பெரிய பல கோடி, ஒரு நேரத்தில் ஹாலிவுட் படம் மட்டும்தான் 500 கோடி 1000 கோடின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அவங்களால இப்படி படம் பண்ண முடிஞ்சிச்சு. அது இல்லை, அது பிரேக் பண்ணிட்டு இந்திய சினிமாவும் ஆயிரக்கணக்கான கோடிகள் படம் எடுக்க ரெடியாக இருக்காங்க, மக்கள் அதை வரவேற்க ரெடியாக இருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ் இயக்குநர்களும் அந்த படம் எடுப்பாங்க அப்படின்ற இடத்துல இருக்காங்க. ஸோ அதுக்கு உண்மைக்கே நான் ஒரு ஆடியன்ஸாக நான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஒன்று, அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையை கொண்டு இருக்க இங்கிட்டு நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. அண்ணன் பாண்டியராஜானிலேருந்து பாண்டியராஜ் அண்ணன், சுசீந்திரன், மாரி செல்வராஜ் பிரதர், அண்டு முத்தையா, இங்கிட்ட ரஞ்சித் அண்ணன். ஸோ இவங்கெல்லாம் நம்ம இன்னமும் இங்கே நம்ம உறவுகள், நம்ம மண் சார்ந்து, நம்ம கலாச்சாரம் சார்ந்து நிறைய படங்கள் இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது, அதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாமன் இன்னைக்கு இப்படி ஃபாஸ்ட்டாக போகிற இந்த வேர்ல்டு, ஃபாஸ்ட்டாக போகிற இந்த உலகத்தில் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்க இந்த மக்கள் மத்தியில் ஒரு நிதானம் தேவை. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்குன்னு உறவு இருக்குது, நமக்குன்னு பிள்ளைகள் இருக்குது, நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளை சொல்கிற நிதானித்து ஆமல்ல நம்ம குடும்பத்தை விட்டுட்டு நம்ம இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்கிற படமாக தான் இந்த மாமன் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ சூரியை நாங்கள் காமெடியனாக பார்த்துருக்கோம், அப்படியே கொஞ்சம் தள்ளி ஹீரோவாக பார்த்துருக்கோம். ஆனால் இதை தாண்டி சூரியக்குள்ளே ஒரு கதாசிரியர் இருந்திருக்கிறாரு. அந்த கதாசிரியர் எப்போ கண்டுபிடிச்சிங்க? இல்லை, கதாசு மனுஷனாக பிறந்தா எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குங்க, எல்லாருக்கிட்டுமே ஒரு கதை இருக்குது. நீங்கள் நம்ம கிராமத்தில் இருக்கிற சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் போய் கேட்டினா அவர் ஒரு கதை சொல்வார். கதைன்னு எல்லாத்துட்டையும் இருக்குது. என்னை பொறுத்தளவு நான் இதை ரைட்டிங் பண்ணி நான் ஒரு ஒரு வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் கதைகள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், இருக்குது. இன்னும் நான் ஒரு 6-7 கதைகள் என்கிட்ட இருக்கு, நல்ல கதைகளே இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒன்று, அதே மாதிரி இது நான் யோசித்து நான் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் எடுத்து அப்படின்னு தான் சொல்லணும். இதை நான் எல்லாத்தையும் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். அதை வேற ஒன்றும் இல்லை. இதை இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்லேயும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு நான் யோசிக்கணும்னா நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னு நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எடுத்துட்டேன்னு கூட சொல்லலாம். அது எல்லார் வாழ்க்கையில் இருக்கிற பார்த்ததை இது பண்ணதை நான் அப்படியே எடுத்திருக்கேன்.
நான் ஒன்று கேள்விப்பட்டேன், அவர் ஒரு கதை உங்களுக்கு பிட்ச் பண்ண கொண்டு வரும்போது என்கிட்ட ஒரு கதை இருக்குது அதை பார்க்குறியா அப்படின்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு, அது எப்படி? அதில் ஒரு சின்ன திருத்தம் இருக்குது. என்னன்னா அவங்க கதைகள் கொண்டு வர்றாங்க, நம்ம கேட்குற நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு சில விஷயங்கள் அது கம்மியாக தெரியுது, இல்லை நமக்கு சில விஷயங்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். இது நம்மளோட ஒரு நல்ல இன்னும் பெரிய ஹீரோக்கள் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணியிருக்கும். இல்லை நமக்கு இப்போ இருக்க ஸ்டேஜ் எனக்கு இது கம்மியாக இருக்குது, எனக்கு இது பத்தாது அப்படின்னு தோணும். அப்படி இருக்கப்போ எங்கிட்ட இருக்க கதைகளை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு நான் கேட்கல. சூரியன்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்குது, அதை கேளுங்கன்னு ஒருத்தர் மூலமாகவே அவர் என்கிட்ட கேட்குறாரு. நான் வந்தோடனே ஏன் கதை உங்கள் கதை ஓகே நல்லா இருக்கு, இப்போ நான் கதை சொல்லட்டுமா, இது நடக்கலை அது நடக்கலைங்க. படம் பண்ணுற ப்ரொடியூசர் ஒரு இயக்குநரை என்னை அனுப்புகிறாங்க, அவங்ககிட்ட ஒரு கதை சொல்கிறாங்க, அந்த கதை எனக்கு இப்படி இருக்குன்னு என்னுடைய விஷயங்களை சொல்கிறேன். சூரிய இப்படி சொல்லிட்டாருன்னு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே அண்ணங்கிட்ட கதை இருக்குது ஆனால் அவர் சொல்ல மாட்டார், வர்றவங்ககிட்ட அவர் கதையை திணிக்குன்னு நினச்சிக்கிடுவாங்க எல்லோரும், நான் புஷ் பண்ணுறேன்னு. ஸோ அதனால் அவர் சொல்ல மாட்டேன், நீங்கள் வேணால் என்னோட இது அதுதான். வர்றவங்க நான் கேட்குறதா இருக்கேன். ஏன்னா எனக்காக இன்னைக்கு கடவுள் இன்றைக்கி என்னை நல்ல இடத்துல வச்சுருக்காங்க, இயக்குநர்கள் மூலமாக நல்ல இடத்துல இருக்கேன். அப்போ எனக்காக நிறையா பேர் நல்ல கதைகளை யோசிக்கிறப்ப நான் போட்டு மண்டையை பிடிச்சிக்கணும் அவசியம் கிடையாது. இருந்தாலும் எனக்கான ஒரு சட்டையை பேண்ட்டை நானும் தச்சுக்கலாம், ஃப்ரீயாக இருக்கப்போ நான் தச்சு வச்சுருக்கேன், அவ்வளோதான். எனக்கு சில நேரங்கள் எனக்கு சரியான காஸ்டியூம் அமையலைன்னா நான் ஓன் காஸ்டியூம் போட்டுக்கிடுவேன், நான் அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ சில புதுசாக இல்லை அவர்கிட்ட கேளுங்க, அவர் சில ட்ரெஸ்ஸு வச்சுருக்காரு, அந்த ட்ரெஸ்ஸை கேளுங்க, அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சுன்னு அவருக்கு போட்டு பார்க்க நல்லா இருந்துச்சு அதை யூஸ் பண்ணுங்கன்றாங்க. அப்படி தான் என்கிட்ட கேட்டாங்க, சார் எப்படி அண்ணே உங்கள்கிட்ட கதை இருக்குன்னு சொல்கிறாரு அண்ணே கேட்கலாமா? ஓகே தம்பி, அது எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமா தெரியாது தம்பி, எனக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன் தம்பி, அது எப்போ நான் பண்ணுவேன்னு தெரியாது தம்பி, சும்மா சொல்கிறேன் வேணா கேளுங்க, இப்படி சொன்னது அந்த பதிவு. அண்ணே ரொம்ப நல்லா இருக்கு, என்ன இது சூப்பராக, இதை பண்ணலாமா, உங்களுக்கு விருப்பம்னா பண்ணுங்க, உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகேன்றனால தான் அந்த கதையை நான் வச்சுருக்கேன். எனக்கு ஓகேன்ற விட இன்னைக்கு இப்படி ஒரு படம் நம்ம மக்களுக்கு தேவை. இந்த மாதிரி நிறையா படங்கள் ஃபேமிலி படங்கள் வந்துருச்சு. இந்த படமும் இந்த நேரத்தில் வந்தால் ஒரு நல்ல ஒரு பதிவாக இருக்குமே, அது நமக்காக மட்டும் இல்லாமல் இது மக்களுக்கான ஒரு படமாக இருக்குமே அப்படிங்கிறது என்னோட இது. அது தம்பிகிட்ட தம்பி சேம் மைண்ட்டு அவருக்கும். எனக்கு இப்படி படம் பண்ணணும்னு தோணுச்சுன்னே உண்மைக்கு அது உங்கள்கிட்ட கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுக்கோங்க, இதை பண்ணுவோம், இந்த கதை நீங்கள் சொல்கிற மாதிரி என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்குது, எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்குது, இதை படமாக பதிவு பண்ணலான்னு சொன்னாப்புல 2 பேருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணோம். அதுதான் மாமன். இப்போ தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, அடுத்து ஐஸ்வர்யா மேம், இந்த மாமன் படத்துக்குள்ளே இந்த அத்தை எப்படி வந்தாங்க? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிச் டெக் தான் வந்தேன் ஃபர்ஸ்ட்டு. இந்த மாதிரி கருடனோட ப்ரொடியூசர் சூரி சார் இஸ் ஆக்டிங் அண்ட் பிரசாந்த் பாண்டியராஜ் ஹூ டிட் விலங்கு அந்த வெப் சீரிஸ் பண்ண பிரசாந்த் பாண்டியராஜ் தான் டிரெக்டர், மியூசிக் பை ஹிஷாம். அப்போ அந்த காம்பினேஷன் ஆஃப் கொலாபரேட்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு சினிமா சீரியஸாக பார்க்குறாரு, நல்ல படம் பண்ணோன்னு ரொம்ப ஆசைப்படுற ஆளுகளை, அந்த ஒரு காம்பினேஷன் தான் இருந்தது. அப்போவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் ஒரு 2 days கழிச்சுட்டு வி ஹேட் அ ஜூம் மீட்டிங், ஜூமில் தான் கதை சொன்னேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிரசாந்த் சொல்லியிருக்கியா, எப்போவுமே இது நரேஷனெல்லாம் வரும்போது ரொம்ப அஃபிஷியலாக தான் மீட்டிங் எல்லாம் ஆரம்பிப்பேன். இது வீட்டில் இருந்து பேசுகிற மாதிரி ரொம்ப சில்லாக ஜாலியாக இல்லை, கதை ப்ராப்பராக அவர் சொன்னாங்க. ரொம்ப நல்ல நரேட்டர், எனக்கு நரேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் நம்ம டைரக்டரோட விஷன் நமக்கு தெரியும். இது அவர் கூடாமல் அவர் பையனை சைடில் கூட போய் அப்பா இது சொன்னாங்களாப்பா, அப்போ இது சொன்னாங்களாப்பா, ஏன்னா அவருக்கும் ரொம்ப நல்லா கதை தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த நரேஷனுக்கு அப்புறம் அப்போவே நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது கதை, இப்போ டேட்ஸ் மட்டும் பார்க்குறவர்கிட்ட கேட்டுட்டு கரெக்டாக இருக்குன்னா எப்போ ஷூட்டு நான் டெஃபினெட் ஐ வுட் லைக் டு பி அ பார்ட்னு சொன்னேன். அந்த கதை ரொம்ப பிடிச்சது, அதனால் அங்கதான் ஓகே, அங்கதான் ஸ்லிப் ஐ ஃபால். மேம், நாங்கள் மலையாளத்தில் உங்களோட அர்ச்சனா 31 நாட் அவுட் பார்த்துருக்கோம், தமிழில் கட்டா குஸ்தி பார்த்துருக்கோம். இப்படி நீங்கள் சூஸ் பண்ணுற கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காகவே இருக்கும். ஸோ உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கதையில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ மோஸ்ட்லி எனக்கு ஒரு கதை கேட்கும்போது நான் ஒரு ஆடியன்ஸாக தான் கதை கேட்பேன், எனக்கு ரசிக்கணும் அந்த கதை. பயங்கர நார்மல் ஒரு ஆடியன்ஸ் தான், அந்த சினிமா டிசெக்ட் பண்ணி அதில் இந்த பாயிண்ட் நல்லா இருக்குது, இது ஆட் பண்ணால் நல்லா இருக்கும், அப்படி ஆக்சுவலாக எனக்கு அப்படி சொல்கிறது எனக்கு பிடிக்காது. ஒரு ஃபிலிம் அதோட ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறது எனக்கு பிடிக்காது. டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஃபிலிம்ஸ், இல்லைன்னா
நம்ம நம்ம இந்த ஸ்டோரி நிறைய வாட்டி கேட்டிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி கேட்கல, வேற ஆங்கிள் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல. அது கூட எனக்கு பிடிக்கும். இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி கதை தமிழில் நிறையா ஃபேமிலி ஃபிலிம்ஸ் மாதிரி ஆக்சுவலாக வருது. நீங்கள் அது முன்னாடி சொல்லும்போது ஐ வாண்டட் டு ஆட் தட். எனக்கு பிடிக்கிற ஃபிலிம்ஸ்னால் இப்போ பெங்களூர் டேஸ், அது ஆக்சுவலாக அந்த கசின்ஸோட ஸ்டோரி, அது அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஒரு மாஸ் ஃபிலிம் விட எனக்கு அதுதான் பிடிக்கும். அந்த டீப் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அதுதான் எனக்கு பிடிக்கும். ஸோ அது இப்போ when you're thinking of அந்த ஸ்டோரிஸ் தான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச மாஸ். அதுதான் மாஸா எல்லார்கிட்டேயும் போகும். மாஸ் ஃபிலிம்னா என்ன, நம்ம டெய்லி நம்ம லைஃப்ல ரிலேட்டபிளா இருக்கிறது, மாஸ் ஆடியன்ஸ்க்கும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் பாப்புலராக இருக்கிறது. பாப்புலர் வைஸ் இட் பாப்புலர் பிகாஸ் எல்லாருக்குமே நடக்கிறது. அது தட் இஸ் வாட் ஐ லைக். ஸோ இந்த படம் கரெக்டாக அதே இதில் வந்தேன். என்னை ரொம்ப நரேஷனே ரொம்ப ரசித்தேன். மாமனில் எல்லா கேரக்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஆளை எடுத்து இப்போ என்னால் இது பண்ண எது ஆக்டர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குன்னு கேட்டால் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. அவ்வளோ நல்லா எவ்ரிபடி ஹஸ் டன். ஐ பிளே ஹிஸ் லவ் இன்ட்ரெஸ்ட் ஸ்லாஷ் ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் அத்தை, சின்ன பையனோட அத்தை. எனக்கு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். ரொம்ப சூப்பராக இருந்தது. பயங்கர டீப்லி ரூட்டட் தமிழ் ஃபிலிம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த படத்தோட பார்ட்டுன்னு சொல்கிறது. நம்ம இப்போ வந்து 2K கிட்ஸோட காலகட்டத்தில் இருக்கிறோம். இங்கே நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிங்கன்னா பூமர்னு சொல்லிடுவாங்க, கொஞ்சம் அன்பாக இருந்தீங்கன்னா கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் பேக் பண்ண ஒரு படத்தை வந்து நீங்கள் ஒரு கதையை வந்து உருவாக்குறீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த படத்தை வந்து கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தோணுதுக்கா? அப்படி எதுவுமே தோணவே இல்லை. இது ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிடுவாங்கன்னு தோணுது. அதுதான் எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதான் நான் திருப்பி சொல்லுறேன், இது ஃபேமிலியை விட்டு வெளியில் இருக்கிறத நான் பண்ணவே இல்லை. நம்ம உள்ளே அவ்வளோ ஃபன் இருக்குது, அவ்வளோ எமோஷனல் இருக்குது. ஓகே, குட்டி பசங்க உள்ள இன்றைக்கி டிவி பார்த்துட்டு கொரியன் மூவி, ஃபுல் ஆக்ஷன் மூவி, அவங்களுடைய மைண்டு வேறு மாதிரி இருக்குது. பிடிஎஸ் ஆமாம் போயிட்டாங்க. ஆமாம், அவங்க ஃபுல்லாக இருக்குது. அப்போ அவங்கள கொஞ்சம் மெனக்கடணும் அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு. மேபி 10 பசங்க 6 பசங்க பிடிக்காம கூட போடலாம். அவங்க அதை உட்காந்து கேட்டாட்டு பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டுருவாங்களே, அதனால சின்ன விஷயங்கள். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இதாகும். ஆனால் போக அவங்க இதில் வந்துடுவாங்க. ஆமாம்ல, நம்ம மம்மிக்கு நம்ம அப்பாவுக்கு நடந்திருக்குல்ல, நம்ம ஃபேமிலிக்கு நடந்திருக்குல்ல, நம்மளும் இந்த தப்பை பண்ணியிருக்கோம்ல, கண்டிப்பாக அவங்க டக்கு எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தோணலாம். நாங்கள் வந்து மாமன் ட்ரெய்லர் பார்க்கும்போது சூரிய எங்களுக்கு தாய்மாமனாக தான் தெரிஞ்சார். சூரியோட தாய்மாமனை பற்றி சொல்ல முடியுமா? இல்லை தாய்மாமன் அந்தஸ்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர்? இல்லை, எனக்கு தாய்மாமா இருக்காங்க. அது ஒரு எமோஷனலானது என்னோட தாய்மாமா. இது அம்மா அவங்களுக்கு ஒரு 6 பேர், மொத்தம் 6 மெம்பர்ஸு. அதில் எல்லாமே கேர்ள்ஸ் 5 பேர். ஒரே ஒரு மாமா, தாய் மாமா. ஆமாம், அவங்க எல்லாம் அப்படியே உள்ட்டாக இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்களா, பசங்களாம் இருப்பாங்க, ஒரு பொண்ணு இருக்கும். இங்கே எல்லா பொண்ணும் ஒரு மாமை. பட் தாய் மாமங்கிறது உங்களுக்கு தெரியும், அதுக்கு இருக்க ஒரு மரியாதை, அதுக்குள்ளே ஒரு பவர்ஃபுல் எதுவுமே இல்லை. நம்ம உறவு முறைகள்லேயே தாத்தா பாட்டி மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறப்பவே நம்ம உறவு முறையில் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குல்ல, இந்த மாமனுக்கு ஒரு தனி ஒரு பவர் இருக்குது. தாய்க்கு அப்புறம் ஒரு தாயின்றி சேர்க்குற ஒன்றே ஒன்று அது மாமனுக்கு மட்டும்தான் இருக்கும், இல்லைங்களா? ஆமாம், அது அம்மா சுமந்து பல கனவுகளோடு பெக்கிற ஒரு குழந்தை அம்மா. அவன் அப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கணும் எப்படி ஒரு தாய் நினைக்கிறாளோ, அந்த தாய்க்கு அப்புறம் அதை ஒரு பொறுப்பாக அந்த வாழ்க்கை அந்த குடும்பம் நல்லா வரணும்னு நினைக்கிறதுல ஒருத்தர் முக்கியமாக தாய் மாமன். அதனால் இந்த தொப்பிடுக்குழி உறவுகள்லேயே வந்து தாய்க்கு அப்புறம் இன்னொரு தாயின்ற மாமன் மட்டும்தான் சொல்லுவான். அவனுக்குத்தான் அந்த நிறையா பொறுப்புகள், அவன் தான் நம்பிக்கையோடு இருப்பான். தாய் மாமங்கிற வந்து உறவுலேயோ உருவத்திலேயோ கிடையாது, வெறும் பேர்லேயே அவன் இல்லை. அவன் ஒரு தோழனாக இருப்பான், ஒரு தோழியாக இருப்பேன், ஒரு ஆசிரியனாக இருப்பேன், ஒரு தாயாக இருப்பேன், ஒரு தந்தையாக இருப்பேன். அவன் தான் மாமன். ஸோ இப்படி அந்த 6 பேர்த்துக்கு போய் எங்கள் மாமா இருக்காரு. ஆனால் உங்கள் தாய் மாமனா எவ்வளோ பொறுப்புன்னு தெரியும், எவ்வளோ நிறைய சீர் செய்யணும். இன்றைக்கி 100க்கு 95% சீர் செஞ்சு கஷ்டப்பட்ட மாமங்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அக்காவுக்கு வந்துக்க தங்கச்சிக்கு வந்துக்க அந்த சபையில் அவன் மரியாதை செஞ்சே ஆகணும். அவன் போய் எவ்வளோ கடன் வாங்குவான்னு தெரியாது. இப்போ அவன் இன்றைக்கி வாங்கின கட்ட முடியாமல் நிறைய மாமங்கள் இருக்காங்க. அக்கா குழந்தைங்க தங்கச்சி குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்காக வாங்கின கடன்கள், அவங்க கல்யாணம் கொடுக்குறதுக்காக, அவங்க சீர் செஞ்ச, இப்படி எவ்வளவோ இருக்காங்க. வகையில்
அப்படி ஏதோ ஒரு சின்ன சின்ன மன கஷ்டத்தில் எங்கள் மாமா செய்ய முடியாதனால, அக்கா தங்கச்சி செய்ய முடியாதனால ஏதோ சின்ன மன கஷ்டத்தில் இந்த அத்தனை பேர் சேர்ந்து எங்கள் மாமாவோட பேசாமல் விட்டாங்க. எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம், நாங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் மாமாவில் இவங்க எல்லாத்தையும் பேசாமல் போயிட்டான்ற மாதிரி எங்களுக்கு வந்தது. இவங்கெல்லாம் சரி எங்கள் மாமாவிட்ட பேசலையா, இல்லை எங்கள் மாமா வந்து இவங்ககிட்ட பேசலான்னு தெரியல. ஆனால் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது எங்கள் மாமா வந்து யாருமே வேண்டாம் எங்களுக்கு, அவர் சொல்லி போயிட்டார் இனிமேல் வேண்டாம் அப்படின்னு. அது என்ன சூழலில் சொன்னாரோ தெரியல, என்ன கஷ்டத்தில் சொன்னாரோ தெரியல, எதனால சொன்னாரோ தெரியல. பட் இவங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் சொல்கிறது வேறு. அவர் பார்வையில் இருக்குது ஏதோ அது ஒன்று காரணம் இருக்குது. ஆனால் போயிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. 25 வருஷமாக பேசலை, 25 இயர்ஸ் பேசலை. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் 25 இயர்ஸ் பேசவே இல்லை. அப்போ கிராமங்களில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்டா முதல்ல அந்த பத்திரிக்கை பார்த்தோன்னே எப்படி ஒரு படத்தோட ப்ரொமோஷன் அப்படின்டா முதல்ல அந்த ஹீரோ ஹீரோயினை பார்ப்பாங்க, இல்லை யார் டேரக்டர்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த பத்திரிக்கைக்கு ஃபஸ்ட்டு யார் அப்படின்டா தாய் மாமன் பேர் தான் பார்ப்பாங்க. ஹெட்டு அவர் தான், ஹீரோ அவர் தான் பார்ப்பாங்க அதில். அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கல எங்கள் மாமா பேர் முருகேசன், ஆனால் முருகேசன் பேர் இல்லை. ஆதிமூலம் இன்னொரு மாமா இருக்காங்க, அந்த மாமா தான். அவங்க யாருன்னா பெரியம்மா பசங்க. எங்கள் அம்மா அவங்களுக்கு பெரியம்மா பையன், எங்கள் அம்மா அவங்களுக்கு தம்பி. அவர் ஓன் தம்பியில் பெரியம்மா தம்பி, அவர் பேர் தான் இருக்குது. அந்த இடத்துக்கு தாய் மாமனுக்கு அவர் பேர் தான் வச்சுருக்காங்க. அதுக்கு அவருக்கு இல்லாதக்கப்போ அவர் சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் இத்தனை வருஷத்தில் எங்கள் வீட்டில் அத்தனை பேர் ஃபங்க்ஷனுங்க அவர் தான் தாய் மாமன். அப்போ அந்த ஒரிஜினல் தாய் மாமன், ஒரிஜினலில் அம்மா கூட பிறந்து அவர் பேசவே இல்லை. இது எங்களுக்கு அப்போ தெரியலை. ஆனால் இந்த பெயின் அக்கா தங்கச்சிகளுக்கு மாமனுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு, எங்களுக்கு அதோட தெரியலை. ஆனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு ஊரில் அந்த ஊரில் இருந்து எல்லோரும் வருவாங்க, அவர் ஃபேமிலி மட்டும் வர மாட்டார். இந்த ஃபங்க்ஷனில் சுற்றி இருக்க அத்தனை குடும்பங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கு வருது, ஆனால் அவர் மட்டும் வர மாட்டார், தாய் மாமனும் இல்லை. ஆனால் 25 வருஷம் கழிச்சு ஒரு முக்கியமான அந்த ஊரில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குது, அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த ஊரில் இருக்க முக்கியமான பெரியவங்க, தாத்தா மாமா பெரியப்பா சித்தப்பன் எல்லோரும் வந்திருக்காங்க. அப்போ எல்லோரும் வந்து அந்த வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டில் வர்றப்ப எல்லோரும் உட்காந்து பல்மாரிக்கிட்ட எல்லாம் உட்காந்துருக்காங்க, சாப்பிட்ற. அவங்க வர்ற முன்னாடி தெரியும் சமைச்சு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்றப்ப எங்கள் அம்மாவுக்கு வேதனை. ஊரில் இப்படி நல்ல விஷயம் நடக்குது, நம்ம ஊரில் இருந்து வெளியில் கட்டி கொடுத்த அத்தனை பொண்ணுங்க கேர்ள்ஸ் இந்த ஊர்லேருந்து வெளியில் கட்டி கொடுத்துருப்பாங்க, மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, எல்லா பொண்ணுங்களையும் வர வைக்கணும். புகுந்த ஊருக்கு போன எல்லா பொண்ணுங்களும் பிறந்த ஊருக்கு வரணும். இங்கே வந்து இந்த சாமி கும்பிட போகிறோம், நம்ம சாமி கும்பிட ஊர் சாமி பொது சாமி, எல்லோரும் இங்கே வரணும். அப்படின்றப்ப எல்லார் வீட்டிலேருந்து அவங்கவுங்க குழந்தைகளை கூப்பிட்றாங்க, அவங்கவுங்க மகள்களை மயங்களை எல்லோரும் வர்றாங்க. அப்படி இந்த வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு எல்லோரும் வர்றாங்க. அப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்திருக்கப்போ எல்லாமே கூப்பிட்டு ஒரு டொனேஷன் கொடுக்கணும். அந்த ஊருக்கு டொனேஷன் அமௌண்ட்டு கொடுத்துட்டு, அமௌண்ட் முக்கியம் இல்லை, பட் ஒரு முறைக்கு கொடுக்கணும். டொனேஷன் கொடுத்துட்டு வரி கொடுக்கணும் ஃபேமிலிக்கு. இதை கொடுத்துட்டு எல்லோரும் வாங்கன்னு சொல்கிறப்ப எங்கள் அம்மாவுக்கு மட்டும் வேறு இருந்தாங்க. எல்லோரும் உட்காந்துருக்கப்ப நம்ம கூட பிறந்த ஒருத்தருக்கு அந்த மனுஷன் வரவே இல்லையே, இவ்வளோ கூட இப்போ கூட நம்ம வீம்புற இவ்வளோ அப்போ எங்கள் அம்மா சொல்லுது, இந்த நேரத்தில் இன்னும் வீம்பு குறையிலையாம்மா எங்கள் அண்ணனுக்கு, என்ன வர முடியாதாம்மா அவர், இப்போ கூட நாங்கள் என்னத்தை கேட்டுறப்போம் எங்கள் அண்ணன்கிட்ட வரவுன்றான் அவங்களோட அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்ப அதுவே சாப்பிட்டுருக்கப்ப அதில் ஒரு மாதிரி எமோஷன் ஆகி, தங்கச்சி செங்க அண்ணன் வந்துட்டாப்பா, எங்கே இருக்காரு, அந்த டீ கடையில் உட்காந்துருக்கான்ப்பா, அவனுக்கு வர்ற மனசு கேட்கல, வேதனையோடு உட்காந்துருக்கேன் அந்த கடையில், அவனால் வர முடியலைங்கிறியா, நீங்கள் போயிட்டு அவங்களை விட்டு இதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு ஒரு மனசு உடஞ்சி, என்ன சொல்கிறீங்க, ஏன் இவ்வளோ தூரம் வந்துச்சு இங்கே வரவேன்றானே, இல்லை அவனை முடியல, இத்தனை வருஷம் வராமன்ட்டு இன்றைக்கி போய் நம்ம போகிறதுன்ட்டு அவன் ஏதோ மனசு உக்கி போய் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிளம்பி ஓடி இங்கே எல்லாம் சாப்பிட்டு பல்மாறிட்டு இருக்காங்க, தெரியாமல் இந்த பக்கம் ஓடி போனால் அந்த டீ கடையில் ஒரு சின்ன டீ கடை கிராமத்தில் ஒரு தட்டி இருக்குது, ரோட்டுக்கு தட்டி மறைச்சிருக்கு. அந்த தட்டிக்கு அந்த பக்கத்தில் அவர் டீ குடிச்சிட்டு ஒரு எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு ஒரு பல்ல குத்திட்டு குச்சி எடுத்து அங்கே உட்காந்துருக்காரான். ஒரு குரல் கேட்குது, அண்ணே அப்படின்னு குரல் கேட்குது. தெரிஞ்சிருச்சு தான் தங்கச்சி குரல் தான்ட்டு. அந்த பக்கம் நிற்குது, ஏன்னு இங்கே வந்து உட்காந்துருக்க, இவ்வளோ தூரம் வந்துட்டேல, இவ்வளோ தூரம் வந்தவனுக்கு என் வீடு தெரியலையா உனக்கு, இன்னமும் அவன் கோவம் எங்களை விட்டு எங்கள் மேலே கோவம் உனக்கு இன்னமா போகலை, வர வேண்டியதானே அப்படின்னு கேட்குறப்ப எங்கள் அம்மாங்கிறது அந்த பக்கம் அவர் இருக்காங்க. 2 பேருமே சந்திக்க முடியாமல் ஒரு 5 நிமிஷம் இந்த தட்டிக்கு இந்த பக்கமும் தட்டிக்கு அந்த பக்கமும் இருக்காங்க. 2 பக்கமும் அழுகு சத்தம் கேட்குது. எங்கள் அம்மாவுக்கு அங்கிட்ட அவர் அழுகிற சத்தம் கேட்குது, அவருக்கு இங்கிட்ட எங்கள் அம்மா அழுகிற சத்தம் கேட்குது. 2 பேர்த்து ஒருத்தர் பார்க்க முடியாமே ஒரு 5 நிமிஷம் இருந்திருக்காங்க.
வானே வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரம் போ திரும்பி பார்க்குறது எங்கள் மாமா நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் பின்னாடி. இப்படி இருந்து 2 பேரும் வந்து மீட் பண்ணி அன்றைக்கி அந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் ஊருக்கு போயிட்டோம். எல்லாம் வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தப்போ அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் சந்தோஷம் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாமா 25 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாரா, சாப்பிட்டாரா அப்படின்னப்போ அதுக்கிடையில் மாமா பொண்ணுகிட்டலாம் பேசியிருக்கோம். மாமா பசங்களை பேசுவோம். மாமா இவங்க மட்டும் பேசினதில்லை. இப்போ டோட்டல் ஃபேமிலி சந்தோஷம். எங்களுடைய அமௌண்ட்டை நாங்கள் வரி கொடுத்துட்டோம். ஊரில் திருவிழா நடக்குது. ஃபஸ்ட் டைமாக எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நாங்கள் போகிறோம் அந்த ஊருக்குள்ளே, ஃபுல் கிரௌடுக்குள்ளே. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ மரியாதை. ப்ளஸ் இப்போ நான் ஒரு ஆக்டராகவும் இருக்கேன். இந்த சொந்த பந்தத்தில் ஆக்டர்னு முக்கியம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். இருந்தால் ஒரு சந்தோஷம் எங்கள் அம்மாவுக்கு. இப்போ போனால் அந்த ஊருக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் ஒன்று அந்த படம் மூலமாக சொல்கிறேன், வாழ்க்கைங்க இவ்வளோ பெரிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை சின்ன வாழ்க்கை. இதுக்குள்ளே சின்ன பகையை மனசில் வச்சுக்கிட்டு, சின்ன மனஸ்தாபங்கள் மனசில் வச்சுக்கிட்டு, சின்ன ஈகோவை, சின்ன துரோகங்களை, சின்ன கோபங்களை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம யாருமே நம்மளுடைய உறவுகள்கிட்ட பேசுகிறதே கிடையாது. யாருமே பேச கிடையாது. நமக்கு கிடைச்சதை ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்களே, கிடைச்சதை தவற விடுறதுக்கு நம்ம இல்லை, பிறக்கலை. கிடைச்சதை கொண்டாடுறதுக்கு தான் பிறந்திருக்கும் இல்லையா? கிடைச்சதை செலிப்ரேட் பண்ணுவோம். அதை மிஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிறக்கலை. இதுதான் வாழ்க்கை. அப்போ 20 வருஷம் 25 வருஷம் வந்து ஒரு மன்னிப்புங்கிற ஒரு விஷயம் கேட்டதுனால அது எல்லாமே சால்வ் ஆகுதுன்னா அதை கேட்டுட்டு போக வேண்டியதானே? அதை கேட்டு போகலாமே. 15 வருஷம் இருக்க பகை 25 வருஷமாக இருக்க ஒரு பகை ஒரு மன்னிப்பில் சரியாகுது என்றால் அந்த மன்னிப்பை கேட்குற என்ன தயக்கம்னு கேட்குறேன். இந்த மாதிரிலாம் சேர்ந்து இந்த படத்தை சொல்லணும் அப்படிங்கிறது, எல்லா உறவுகளும் சேர்ந்து சொல்லணுங்கிறது அது. அதே மாதிரி எங்கள் படத்துக்குள்ளே அந்த பையனை எடுத்துகிட்டு நீங்கள் யாரை வேணாலும் வச்சுக்கலாம். படம் பார்க்க போய் யார் வேணால் கனெக்ட் பண்ணலாம். வெளிநாட்டில் இருக்கவங்க அந்த இடத்துல அப்பா அம்மா வைக்கிறான், இல்லை அண்ணன் தம்பிகளை வைக்கிறான். அந்த பையன் இருக்கிற இடத்துல யாரை வேணாலும் வச்சுக்கோங்க. அது படம் பார்க்குறப்ப தெரியும் நான் அந்த வார்த்தை சொன்னேன்றது. சூப்பர் நைஸ். நீங்கள் சொன்ன அந்த நரேஷனே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. இதை வச்சு அந்த இருக்குது, இன்னமும் இருக்குது, நிறையா படங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. கடைசி கொஸ்டின், இந்த படத்தை பார்க்க வர உங்களோட ஆடியன்ஸுக்கு, உங்களோட ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல வரீங்க? 2 பேருமே சொல்லலாம். எல்லா படமும் நம்ம பார்த்துட்டோம், ஒரே ஒரு தடவை நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்க வரலாம். நைஸ் மேம். சேம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நிறைய எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப க்யூட்டாக ஸ்வீட்டாக பதில் சொன்னீங்க. மாமன் படம் சூப்பர் டூப்பர் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. தேங்க்யூ.